நான் கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? என்னடா? நீங்க எதுக்காக அந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்து சீர் செய்யறதுக்கும் முறை செய்யறதுக்கும் சம்மதிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்து அவங்கள மன்னிக்க கூடாதுன்னு என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்து என் மனசுல அது ஆணி மாதிரி பதிஞ்சிருச்சு. எதிர்காலத்துல நீங்க அவங்கள மன்னிச்சாலும் சரி, நான் அவங்கள என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன்பா. இப்பவும் சொல்றேன், என் விசேஷத்துக்கு அவங்க வரதும் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க முகத்துல முழிக்கிறதுக்கும் எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்பா அவங்கள போய் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ஏன்பா வர சொல்றீங்க? யாருங்கடி? உங்களுக்கெல்லாம் எம்பிட்ட எடுத்து சொல்லணுமோ அம்பிட்ட எடுத்து சொல்லியாச்சு. சும்மா சும்மா அதே கேட்டுட்டு இருக்காதிய. அப்படிதான் சொல்லுவேன். என்னமோ உங்க விருப்பம். எங்களுக்கு இன்ஸ்டிடியூட்டுக்கு நேரமாச்சு, வா போலாம். எங்கடி அவ? உள்ளதானே இருந்தா. இளவரசி, இளவரசி வா வா. வரம்பா வரம்பா வரம்பா. வர அத்தை. மச்சான், நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்பலாமா? ராஜாத்தே அவள எங்க? இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணன் வீட்டுக்கு போறாங்கல்ல, அதான் காலையில இருந்து வீட்டுக்குள்ள அப்படியே சிட்டா பறக்குறாங்க. கூப்பிடு போலாம். மதனி, மதனி, வாரே வந்துட்டேன். தா என்ன மதனி, என்னாச்சு? புறப்படலாம்ல? என்ன பண்ணிட்டு இருக்கிய? இல்ல, குங்கும சிமிழ மறந்துட்டேன். பத்திரிக்கை கொடுக்கும்போது குங்குமம் கொடுக்கணுமா இல்லையா? அதான் நேரமாச்சு மதனி, போலாம். போவோம் புறப்படலாம். புறப்படுவோமா? வாங்க போ. நில்லு. அங்க போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், நல்லா பதிய வச்சுக்க மனசுல. அவங்க வீட்டுக்கு போறோம், எட்ட நின்னு தாய் மாமன் சீரை செஞ்சு தொலைங்கன்னு சொல்லி பத்திரிக்கையை கொடுக்குறோம், புரிஞ்சதா? மறுபடியும் சொல்றேன், சுடுகாட்டுல இருந்து வரும்போது திரும்பி பார்க்காம வருவாங்க பாரு, அந்த மாதிரி அவங்க வீட்டை திரும்பி பார்க்காம வந்துகிட்டே இருக்கணும், புரியுதா? இதுதான் அங்க நடக்கணும். அதை விட்டு போட்டு அந்த வெண்ணெய் பார்த்ததும் அண்ணே நொன்னேன்னு உருகுறதும், ஓடி போய் கட்டி பிடிக்கிறதும், அவங்க வீட்டு தண்ணியை வாங்கி குடிக்கிறதும், மதினி இதுன்னு சொல்லி என் கண்ணு முன்னாடி உறவாடன்னு நினைச்ச. இந்த வீட்ல இருந்து போகும்போது 4 பேரா போறோம், திரும்பி வரும்போது நாங்க 3 பேர் மட்டும்தான் வருவோம். காலம் முழுவதும் அங்கே கிடக்க வேண்டியதா வரும், சொல்லி போட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு வீணா வாழா வெட்டி ஆயிராத, அத மனசுல வச்சு வா. அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். வாரேங்க. சரிதா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வரமா? போயிட்டு வந்துடுறேன்.